கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவே உமக்கு நன்றி. தூய ஆவியே துணையாக வருவீர், இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூயாவியானவரே, இந்த அதிகாலை பொழுதினிலே உம்முடைய அடியான் என்னோடு சேர்ந்து இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு ஜோதிபுரத்தில் இருக்கின்ற இந்த குழுவின் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஒருங்கிணைத்து உம்முடைய சமூகத்திலே அமர்த்தி அதிகாலையிலே அன்னை மரியாளின் பரிந்துரையோடு ஜெபிக்க ஸ்துதிக்க எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தாங்கி நடத்துகிறேன், வழிநடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தார். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களையும் செய்தவர்களையும் நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் ஆண்டவரே. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். பொல்லாத ஆவிகள், சாத்தானின் சோதனைகள் இதோ இந்த காலை பொழுதினிலே எங்களை சூழ்ந்து கொள்ளாமல் நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெப வழிபாடுகளை நீர்தாமே ஆசீர்வதியும். நாங்கள் பலனற்றவர்கள், உமக்கு தெரியுமே. எங்களுடைய வலுவின்மையில் உம்முடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இது நான் வலுவற்றவன், நீர் என்னோடு பேசும் அடியேன் கேட்கிறேன். ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஏசாயா 38:20. ஆமென். இதோ கசப்புக்கு அனுபவத்தை நன்றாக மாற்றினீர், மனம் கனிந்து ஆளின். ஆமென். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர், மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர், என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டு. என்ன தடுமாற்றம் பாருங்க! அதிகாலையில் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கும் உற்சாகத்தோடு, இதோ என் கசப்பு மிக அனுபவத்தை. இதோ அருமையான தேவ பிள்ளைகளே, கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்ற அவர் மனம் கனிந்து இரக்கத்தோடு நம்ம ஒவ்வொருவரையும் அழிவின் குழியிலிருந்து நம் உயிரை காக்க இது அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்ற வார்த்தை. இதோ என் கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்றுகிறேன். மாற்றினீர், ஜெபிப்பதற்கு முன்பதாகவே மாற்றினீர் என்ற ஜெபம். மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அந்த ஜெபம் உங்கள்கிட்ட இல்லை. எப்போ வரப்போகுது அந்த ஜெபம் உங்கள்கிட்ட?
எப்போ அந்த ஜெபம், அந்த வாசிப்பில் எப்போ அந்த ஒரு மகிமை, உன்னதமானவருடைய வார்த்தை வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஏன் அந்த வெளிப்பாடு இல்லை? வேதனையோடு, இதோ என் கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்றினீர் என்று எசேக்கியா தான் நோயுற்றிருந்த போது, நோயில் இருந்தவர் விடுதலை பெற்ற பொழுது, எசேக்கியா புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி சொல்லுவார், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீ சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்று சொல்லுகிறார். உடனே எசேக்கியா என்ன செய்கிறாரு? சுவர்புறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடினார். எப்படி மன்றாட்டுகிறார்? அவருடைய மன்றாட்டம், ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும், உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும், உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைந்தருளும் என்று சொல்லுகிறார். ஆமென். 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 என்று சொல்லி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுகிறார். பாருங்க அவருடைய ஜெபம். பெருமையோடு ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்தேனே, ஆண்டவரே உமக்கு நான் இப்படி செய்தேனே, அப்படி செய்தேனே, அதை செய்தேனே, இதை செய்தேனே என்று அவர் பெருமை பாராட்டவில்லை. ஏனென்று சொன்னால், நீ சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறார். அப்போ உடனே கண்ணீரோடு கண்ணீர் சிந்தி மன்றாடுகிறார். அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்தார். ஆமென். 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 உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு நிச்சயமாய், திட்டமாய், திண்ணமாய் பதில் தருகிறவர். அல்லேலூயா. ஆமென். உன் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றக்கூடிய தேவன். ஆமென். 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 அழிவின் குழியிலிருந்து உன் உயிரை காக்கின்ற தேவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உன் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நலமானவற்றை செய்ததை நினைந்தருளும் ஆண்டவரே. அந்த நாட்கள் ஆமென். உமக்கு நான் நலமானவற்றை செய்ததை நினைந்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆமென். கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுது அந்த கண்ணீர், ஒரு துளி கண்ணீரும் அவருடைய தோள் பையில் நிறைத்து வைக்கிறார். ஆமென். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். உன் வேதனை, உன் பாடுகள், உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அந்த கசப்பு மிகு அனுபவத்தை மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றுகிற தேவன். ஆமென். ஆமென். ஏசாயா 38:20 வசனம் இப்படியாக சொல்லும், ஆண்டவர் ஆமென். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டு பாடுவோம். ஆமென். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். பாருங்க, ஜெபிப்பதற்கு முன்பதாகவே விசுவாச ஜெபம், எனக்கு நலம் அளிக்க அவர் மனம் கொண்டார். நான் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. மாறாக எனக்கு சுகம் தர அவர் மனம் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ்பாக்களை
ஆண்டவருக்கு நன்றி பாக்களை என் வாழ்நாள் எல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம் என்று சொல்லி. ஆமென். இசைக்கருவி மீட்டி அதிகாலையில் அதனால தான் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். துணை வேண்டி காலை வரை கதறினேன், சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன், சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். ஆமென். ஆமென். துணை வேண்டி காலை வரை கதறுதல். ஆமென். 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 அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இரவு முழுவதும் அவர் ஜெபித்திருப்பார். ஆமென். 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 துணை வேண்டி காலை வரை. காலை எப்போ விடியும், நான் எப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு போவேன், எப்போ நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் எப்போ செய்வேன் என்று சொல்லி அவர் இரவெல்லாம் ஜெபித்திருப்பார். ஆமென். 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 அதனால தான் சொல்றாரு, காலை வரை கதறினேன், காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். இரவெல்லாம் ஜெபித்திருப்பார். ஆவியானவர் இதை இப்படியாக அதை விளக்கம் கொடுக்கிறார். இரவெல்லாம் அவர் ஜெபித்திருப்பார். காலை ஆகிவிட்டது. இப்போ காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர், நல்ல ஒரு முடிவை தருவீர். ஆமென். 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 என்ற விசுவாசம் எசேக்கியேலுக்கு இருந்தது. கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுது, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உம்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்தது. உண்மை வழியில் மாசற்ற வழியில் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தரலாம். அவ்வளோதான். 100% நான் செய்யலைன்னா கூட 5%, 10% அவருக்கு உண்மையும் நேர்மையாக இருக்கிறோமா, இருந்தோமா, இருக்கிறேனா, இருந்தால் போதும். அல்லேலூயா. 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 ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்துட்டு உண்மை வழியில் மாசற்ற மனதுடன், எந்த விதமான வெறுப்பு, வைராக்கியம், கோபம், காய்மகாரம் ஒன்றும் இல்லாமல் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்து, அவருடைய பார்வைக்கு நலமானவற்றை, மனித பார்வைக்கு அல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத எண்ணில் உறவானி, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. உதவாத எண்ணில் உறவானி, நீங்க இல்லாம
என் இதயம் இயங்காதே, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே என்று சொல்லி கொஞ்சம் நினைச்சிருங்க ஆண்டவரே. எப்படி எப்படி கொஞ்சம் நினைந்திருக்கும். கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே, கொஞ்சம் ஒரு துளி நினைங்கப்பா, கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே. உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைந்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட ஜெபம்? ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததை குறித்து எப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லி, உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்தது கொஞ்சம் நினைச்சேன். கொஞ்சம் 100% நான் செய்யலைனா கூட 5%, 1%, ஒரே 1% உண்மையாக இருந்தேனா, அந்த ஒரு துளி நேரம், ஒரு துளி நிமிடம், அந்த ஒரு நிமிஷத்தில் தான் எல்லாம் மாறுது. ஆமென். அந்த ஒரு துளி நிமிஷம், கடைசி நேரத்தில் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு வெதிரியோடு நிற்கிறார். தாய் மரியாள், அன்பு சீடன், இன்னும் சில பெண்களோடு அங்கே சிலுவை அடியில் நிற்கிறார்கள். இருவரும் 2 கள்ளன்மார்கள், ஒருவன் நல்ல கள்ளன், இன்னொருவன் கெட்ட கள்ளன் என்று சொல்லலாம். இந்த நல்ல கள்ளன் என்ன சொல்றான்? அதுவரை அவன் என்னென்னமோ செஞ்சுட்டு வந்தான், எப்படியோ வாழ்ந்தான். ஆனால் இந்த கடைசி ஒரு நிமிஷத்தில், ஆண்டவரே நீ பரகதியில் வீட்டிருக்கும் போது எப்படி அந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சது? நீ விண்ணகத்தில் வீட்டிருக்கும் போது என்னை நினைந்தருளும், என்னை நினைவு கூறுங்கப்பான்னு கேட்குறான். ஒரே செகண்ட். காலம் பூராவை எப்படி இருந்தான்னு கணக்கு இல்லை. இந்த கடைசியில் அதுக்கப்புறம் அவனுடைய கால் காயெல்லாம் உடைச்சிருவாங்க, முறிச்சு போட்டுருவாங்க. அவருடைய உயிர் நிலை எப்படின்னு தெரியாது. ஆனால் அவனுடைய ஜெபம் அந்த கடைசி மணித்துளி நேரத்தில், ஒரு செகண்ட் தான் ஜெபம். அந்த ஒரு செகண்ட் ஜெபம் தாங்க உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷம் கூட உண்மையாக இல்லையே. நம்ம உலக காரியங்கள், சொந்த காரியங்கள், சொந்த வேலைகள், பரபரப்பு, அங்கே பரபரப்பு, இங்கே பரபரப்பு, அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஆண்டவருக்காக உண்மையாக உம்முடைய திருமுன் உண்மை வழியில், அவருடைய சமூகத்தில் உண்மை வழியில், அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் மாசற்ற மனதுடன் நான் நடக்கிறேனா? அவருக்காக என் முழு உள்ளத்தை, இதயத்தை சமர்ப்பிக்கிறேனா, கொடுக்கிறேனா? அவருக்கு தெரியும். உன் நிலைமை என்ன என்பது அவருக்கு தெரியும். அவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அவரை ஸ்துதித்து நன்றி செல்ல நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையோடும் நேர்மையோடும். அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் வீண். காற்றை பிடிப்பதற்கு சமம். காற்றை யாரால் பிடிக்க முடியுமா? முடியாது. காற்றை பிடிப்பதற்கு சமம். ஒரு காற்றை போய் பிடிக்க முடியாது. அது மாதிரி தான். வேற ஒன்றும் பிரயோஜனம், சொல்லி பிரயோஜனம் இல்லை. எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை முறை ஆவியானவர் உணர்த்தினாலும், நம்முடைய அந்த இழிவான நிலை, அந்த பழைய நிலை மாறுவதே இல்லை. அந்த மாற்றம், அதுதான் இன்னும் உனக்கு ஒரு குறை உண்டு. உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவர் சமூகத்தில் எசேக்கியா ஜெபித்ததை போல இப்போ பாருங்க, அவருடைய ஜெபம் ஒரு நிமிஷம் தான் ஜெபிச்சிருப்பார்.
சுவர்புறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடினார். கண்ணீர் சிந்தி மன்றாடுகிறார். திரும்பி திரும்பி அழுது மன்றாடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 38:4 மிக அழகாக சொல்லும். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. ஆமென். நீ எசேக்கியாவிடம் சென்று. அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு ஏசாயாவுக்கு அருளப்பட்டது. வார்த்தை அனுப்பி. ஆமென். அது 5ஆம் வசனம். ஆமென். அது 5ஆம் வசனம். 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போது ஆண்டவரின் வாக்கு ஏசாயாவுக்கு அருளப்பட்டது. இப்ப ஏசாயா இறைவாக்கினர் போய் சொல்லிடுறாரு, நீ உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த, நீ சாக போகிறே, பிழைக்க மாட்டீர் என்று சொல்லுகிறார். அவனுடைய வார்த்தை எசேயாவுக்கு கிடைத்தது. எசேயா போய் அங்கே சொல்லிடுறாரு. உடனே எசேக்கியாவுடைய ஜெபம், தேம்பி தேம்பி அழுது ஜெபிக்கிறார். இப்போ ஆண்டவரின் வார்த்தை எசேயாவுக்கு அருளப்பட்டது. இப்போ எசேயா என்ன பண்றாரு? அவர்கிட்ட வார்த்தையை வாங்குறார். ஆமென். வார்த்தை வாங்குவதற்காக எசேயா என்ன பண்ணி இருந்திருக்கிறார்? அங்க காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். வார்த்தையை வாங்குவதற்கு அதிகாலையில் அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென். அப்போ மக்கள் ஜெபிக்கிறார்கள், சுதிக்கிறார்கள். எந்த வேதனையில் இருப்பாங்க, எந்த துன்பத்தில் இருக்கிறாங்க, எந்த பாட்டில் இருக்கிறாங்க, என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் ஊழியக்காரருடைய வேலை என்ன? எல்லாரும் ஊழியக்காரர் தான். ஆண்டவரத்தில் வார்த்தைகளை கேட்டு பெற்று அவர்களுக்கு ஏற்ற உணவை கொடுக்கணும். அவ்வளோதான். ஆமென். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காத. மத்தேயு நற்செய்தி 6:34 சொல்லுகிறது. மத்தேயு 6:34 வேகமாய். ஆமென். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆமென். நாளைய தினம் குறித்து கலங்காதே. மகனே, மகளே, இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். ஆமென். அதனாலதான் இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். உன் கசப்பு மிகு அனுபவத்தை இன்று அவர் நலமாக மாற்றினீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்க. ஆமென். மாற்றிவிட்டார். என் நோய்களை தீர்த்து விட்டார். நோய்கள் குணமடைந்து விட்டேன். நான் சுகமாக இருக்கிறேன். ஐ எம் வெல். ஐ எம் ஆல்வேஸ் வெல். ஆல் இஸ் வெல். நான் எப்பொழுதும் என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர் என்ற ஜெபித்த உடனே அந்த ஜெபத்திற்கு பாருங்க, விசுவாசத்தோடு ஜெபம், பெற்றுக்கொண்டேன் என்ற ஜெபம். மனம் கனிந்து அழிவில் குடிந்து என் உயிரை காத்தீர், குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கி நீர், படுகொழி நின்று மீட்டாரே. படுகொழி நின்று என்னை தூக்கி எடுத்தீரே, சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர.
நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அப்பா உமக்கு நன்றி. அதனால தான் எசையா 38:15 சொல்லுகிறது, நான் அவரிடம் என்ன சொல்வேன்? நான் அவரிடம் என்ன சொல்வேன், என்ன கூறுவேன்? ஏனெனில் அவரே இதை செய்தார். மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாமல் போயிற்று. ஆமென். நான் அவரிடம் என்ன சொல்வேன், என்ன கூறுவேன்? ஏனெனில் அவரே இதை செய்தார். எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே அவரே இதை செய்தார். அல்லேலூயா. அவரே இதை செய்தார். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. நான் அவரிடம் சொல்வேன், ஆண்டவரே என்ன கூறுவேன்? அவரே இதை செய்தார். மனக்கசப்பால் உறக்கமே இல்லாமல் போயிற்று. இரவெல்லாம் ஜெபித்திருப்பார். காலை வரை கதறினேன். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுகிறேன். ஆமென். நம்முடைய கசப்பு மிகு அனுபவத்தை மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு அருளப்படுகிறது. ஏசாயா வெயிட்டிங், அருளப்பட்டது. ஏசாயா வெயிட்டிங். ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நான் சொல்லிட்டப்பா. உன் பிரச்சனை இதுதான், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நீ இப்படி இல்லைன்னா உன் உசுறு போயிடும். நீ உசுரோடு இருக்க மாட்ட. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ. நீ சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்று சொல்லிட்டார். உருப்படியாக வேலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். இப்போ எசேக்கியா வேதனையோடு ஜெபித்திருப்பீங்க. ஏன் எனக்கு இப்படி சொல்லப்பட்டது? நான் ஆண்டவர் முன்னால் உண்மையும் மாசற்ற வழியில் நடந்து வந்தது அவருக்கு தெரியாதா? நான் என்ன சொல்லுவேன்? நான் அவரிடம் என்ன சொல்லுவேன், என்ன கூறுவேன் என்று சொல்லி இரவெல்லாம் ஜெபித்து காலை வரை கதறி நிற்பான். இப்போ வார்த்தை, நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். அல்லேலூயா. நீ எசேக்கியாவுடன் சென்று கூற வேண்டும். எப்படி சொல்றார் பாருங்க, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர். ஏன் தாவீதுடைய கடவுளாகிய ஆண்டவர் சொல்றாரு? தாவீது ஆடுமாடு வைத்திருந்தவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ராஜாவாக உயர்த்தினார். அவன் ராஜா வாழதும் அவன் தவறுகள் செய்கிறான், பாவம் செய்கிறான். ஆனாலும் அவன் தன் பாவத்திலிருந்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி சங்கீதம் 51 பாடுகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், தாவீது என் தாசன். அல்லேலூயா. தாவீது சின்ன பையனா இருக்கும் போதே, ஆடு மாடு வைத்திருக்கும் பொழுதே தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்றாரு, ராஜாவாக உயர்த்துகிறார். 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். தாவீது தப்பு செய்வான்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் சொல்றாரு பாருங்க, தாவீது என் தாசன். ஏனென்றால் அவர் சின்ன வயசிலேயே தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த பெலிஸ்தீன் இடத்துல பார்க்கும் பொழுது, நீயோ பெரிய பெரிய உடம்பு வாட்டா சாட்டமாக இருக்கிற,
பயங்கர இரும்பு கவசம்லாம் போட்டிருக்கேன். நான் அப்படி இல்லை, ஒரு சின்ன கவனிக்கல் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 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 அவன் சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. 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 நீ ஆயுதங்களோடு வீரர்களோடு எல்லாரோடு வந்து எங்களை பரிகாசித்துக் கொண்டிருக்கிறான். 40 நாட்களாக அவன் பரிகாசித்துக் கொண்டிருக்கிறான். தாவீது சொல்லுவார், நீ இத்தனை பேரோடு வந்து கம்பீரமாக நின்றுட்டு நிற்கிற, நானும் ஆண்டவருடைய வார்த்தையால் வந்திருக்கிறேன், வார்த்தை என்ற பலத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். அதனால தான் ஆண்டவர் தாவீதை குறித்து இப்படியாக சொல்லுவார், தாசன், அவன் என் தாசன், அவன் என்னை அப்பா என்று அழைப்பான். அதனால தான் இங்கே சொல்கிறார் பாருங்க, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர், தாவீதின் கடவுள். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது பாவம் செய்தாலும் தாவீதின் கடவுள். ஆமென். ஆமென். பாவிகளின் கடவுள். அவ்வளோதான். பாவிகளை தேடி வரார். பாவிகள் தான் வேணும், மற்றவங்கெல்லாம் வேண்டாம். தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறு, இதுவே உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவே. இப்ப பாருங்க, 6ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். பாருங்க, ராஜாக்கு மட்டும் சொல்ல, விடுதலை, நகர் விடுதலை. ஒருத்தனுடைய ஜெபம், நல்லா புரிஞ்சுக்கங்க, எசேக்கியா ஒருத்தனுடைய ஜெபம் அந்த நகர் முழுவதும் அசீரியன் மன்னனுடைய கை நின்று விடுதலை பெறுகிறது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒருவர் பக்தியோடு ஜெபிக்க பொழுது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். ஒருவர் பக்தியோடு, அந்த ஒருவர் பக்தியோடு இருப்பதனால்தான் நம்முடைய கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினேன் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். அல்லேலூயா. ஆமான் பாதவர்களே. அதனால தான் 20ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் எனக்கு எசேக்கியா 38:20 நலமளிக்க மனம் கொண்டார், அவர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அதனால தான் புலம்பல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகும், எடுக்க மாட்டோமே. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர், ஆண்டவர் என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆமென். அடுத்த வசனம், ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். எசேக்கியா காத்திருந்தார், எசேக்கியா காத்திருந்தார். காலை வரை கதறினேன், எப்படி கதறினார்? 10ஆம் வசனம், என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். ஆமென். அடுத்த வசனம், வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்போரில் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். ஆமென். என் வாழ்நாளின் நடுவில் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும், எனக்கு இன்னும் ஆயுசு இருக்குது, நான் இடையில சாகணும்,
நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயிலில் கழிக்க நேருமே. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அது பாதாளத்தில் கழிக்க வேண்டுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வாழ்வோரின் உலகில் நாமெல்லாம் வாழ்ந்து ஆண்டவரை நான் காண இயலாதே. நீ உயிரோடு இருக்கும்போதே ஆண்டவரை துதிச்சுக்கோ. ஆமென். உன் இளமை பருவத்திலே உன்னை படைத்தவரை மறவாதே. ஆமென். அதனாலதான் மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாது, நான் மரித்து விடுவேன். அதனாலதான் மௌன உலகில் இறங்குவோர் யாரும் ஆண்டவரை ஸ்துதிக்க முடியாது. மௌன உலகில் இருக்கிறாங்க பாரு கொஞ்சம் பேர், தூங்கிவிட்டு சோம்பேறியா. எவ்வளவு நேரம் தூங்குவே? 5 நிமிஷம் தூங்குவேன், 10 நிமிஷம் தூங்குவேன், 15 நிமிஷம் தூங்குவேன், ½ அன் அவர் மேக்ஸிமம் தூங்குவேன். அப்புறம் எந்திரிச்சு தானே ஆகணும். ஆமென். 10 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பேன், முடியாதே. எந்திரிச்சு தான் ஆகணும். ஆமென். 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 அந்த உறக்க கலக்கம் தூக்கி போடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. நீ தூங்கிட்டு இருக்கிறியா? சங்கீதம் 139 1-2 சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். அறிகிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே வைத்துணர்கிறேன். வைத்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. தெரிந்தவையே. ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது. என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வாரத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பாதாளத்தின் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். தப்பிக்க முடியாது பிள்ளைகளே. ஆமென். 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 ஒவ்வொரு நாளும் அதனாலதான் 9ஆம் வசனம் சொல்றாரு, நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும். 10ஆம் வசனம், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றிக் கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ, ஒளி சூழ்வதனை இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாது என்று நான் சொன்னாலும். இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை, இரவும் பகலை போல் ஒளியாய் இருக்கின்றது. இரவும் உமக்கு ஒளி போல் இருக்கும். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு விகத்தகு முறையில் நீர் என்னை படைத்தால் நான் உனக்கு நன்றி நவில்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழப்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். உன் கண்கள் கருமுளையில் என் உள் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இந்த வசனம் ரொம்ப ஆழ்ந்த விசுவாசத்தை கொடுக்கிறது. உன் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன, நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளது. ஆமென். அல்லேலூயா. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால்
அவை கடல் மணலில் மழையிலும் அவை மிகுதியாய் கடல் உள்ளன. மணலிலும் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். அவர் உள்ளளவும், அவர் என்றுமே forever ஆமென். என்னைக்கு இருக்கிறவரை, அதுபோல நான் அவர் கூட இருக்குன்னு சொன்னா நிலை வாழ்விலே அவரோடு இருக்க முடியும். ஆமென். ஆமென். அந்த நிலை வாழ்விலே, நிலை வாழ்வு, அருள் வாழ்வு. ஆமென். ஆமென். அதனால தான் 17ஆம் வசனம் சொல்லுது, இறைவா உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது, அறிந்து கொள்வது எத்துணை கடினம், அவற்றின் எண்ணிக்கை. எத்துணை பெரிது. ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் 23ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இறைவா நீர் என் உள்ளத்தை, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்த வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். சொல்லிட்டு தாவீது இப்படி சொல்றார் பாருங்க. 21ஆம் வசனத்துல, 22ஆம் வசனத்துல வாசிப்போம். 21, 22. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ? உம்மை எதிர்த்து எழுவோரை நான் வெறுக்கின்றேன் அன்றோ? நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன், அவர்கள் எனக்கும் எதிரிகள் ஆனார்கள். ஆமென். அவரை வெறுக்கிறவங்களை நானும் வெறுக்காதிருப்பேனா? ஆண்டவர் அன்பு செய்கிற பிள்ளைகளை நான் அன்பு செய்கிறேன்னு சொல்றார் தாவீது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தர்ற பிள்ளைங்க, அவங்களோட உறவு வேண்டாம். கொரிந்தியரில் அழகாக சொல்லப்பட்டது, ரோமேரில் அழகாக சொல்லப்பட்டது, அவர்களோட உங்களுக்கு எந்த பங்கும் வேண்டாம், விட்டுடு. ஆமென். உம்மை எதிர்க்க எழுவரை நானும் வெறுக்கிறேன், அவரை எதிர்க்க எழுவரை நான் வெறுக்கிறேன். நான் அவர்களை அடியோடு வெறுக்கிறேன், அவர்கள் எனக்கு எதிராக ஆனாலும் ஆயிட்டு போட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ற சிந்தனையோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் அதான் நேற்று பார்த்தோம் கொரிந்தியர் எழுதிய திருமத்தில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரிடம் நான் எதை பெற்றுக்கொண்டேனோ, 1 கொரிந்தியர் 11, 23, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து, ஆமென், ஆமென், செலுத்தி, ஆமென், அப்பத்தை எடுத்து, அவ்வளவுதான், அங்க நிறுத்து. ஆமென். இன்னைக்கு அப்பம் எடுத்து, அதிகாலையில் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து, ஆவியானவருடைய உணர்த்துதலின்படி போகணும் நம்ம. ஆமென். ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தியதை போல இன்று ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசையா ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொண்டாரோ அதை எசேக்கியா சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன அருளப்பட்டதோ அதை உங்களுக்கு நான் அருளுகிறேன். ஆமென். ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். 26ஆம் வசனம், ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சிவிடும். அல்லேலூயா. அதுதான் அந்த பிரசன்ஸ் போயிடுச்சு, உங்ககிட்ட பிரசன்ஸ் இல்லை, முடிஞ்சிருச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு.
அந்த வெளிப்பாடுக்கு வரல. நம்ம அந்த வெளிப்பாடு வரும்போது நம்மெல்லாம் சோர்வாயிடும். நேரமாகி விட்டது, நேரம் முடிஞ்சிருச்சு, எனக்கு என் வேலை, என் பாடு, என்னுடைய பொழப்பை பார்க்கணும். அந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கும்போது அங்கேருந்து நீ விலைக்கு போகிற. அதனால தான் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற. அல்லேலூயா. 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 அதனால தானே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனாலே, இதனால் தானே உங்களில் பலர் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் 31ஆம் வசனம், நாம் நம்மை நாமே சோதித்தறிந்தோம், ஆனால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இறுதி ஜெபம். ஆமென். எங்கள் அன்பை நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, எங்கள் கசப்பு மிக அனுபவத்தை அப்பா நீங்க நலமாக மாற்றியதற்காக நன்றி ரச்சனை. மனம் கனிந்து ஆண்டவரே, எங்கள் அழிவின் குழியிலிருந்து எங்கள் உயிரை நீர் காத்தீரப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் அனைத்தையும் அப்பா முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டதற்காக நன்றி ரச்சனை. ஆம் தகப்பனே, எப்படி ஆண்டவரே எசேக்கியேல் ராஜாவிற்கு ஆண்டவரே 15 ஆண்டுகள் நீர் கூட்டி கொடுத்தீரோ, ஆனால் அதற்கு முன்பாக அவர் ஆண்டவரே உடைய சமூகத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார் தகப்பனே. அதே போலப்பா எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ராஜனே. நாங்கள் உம்மை விட்டு என்றைக்கு விலகக்கூடாதப்பா. ஆம் தகப்பனே, எங்களுடைய உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீர் ஆண்டவரே. எங்கள் தாயின் கருவில் ஆண்டவரே எங்கள் உருவு தந்தவரும் நீர்தான் தகப்பனே. ஆம் ராஜனே, உம்முடைய நினைவுகளை நாங்கள் அறிந்து கொள்வதப்பா கடினமாக இருக்கிறதப்பா. நீர் எத்தனை பெரியவர் ராஜனே. ஆம் ஆண்டவரே, அதை நாங்கள் கணக்கு பார்த்தால் ஆண்டவரே அது கடல் மணலிலும் ஆண்டவரே மிகுதியாக காணப்படுகிறதப்பா. நாங்கள் அமர்வதியும் எழுவதியும் நீர் ஆண்டவரே என்றைக்கும் அறிந்திருக்கிறப்பா. எங்களுடைய நினைவுகளை எல்லாம் அப்பா நீர் தூரத்திலிருந்தே அறிகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய நாங்கள் நடக்கிற ஒவ்வொரு வழிகளும் உமக்கு தெரியும்ப்பா. எங்கள் வாயில் ஆண்டவரை நாங்கள் சொல்லுவாகும் உண்மை அதை நீர் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. எங்களுக்கு முன்னும் பின்னும் ஆண்டவரே உடைய வான தூதர்களை வைத்து நீர் எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இறை வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே எங்களை நீர் முற்றிலுமாக வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் உண்மையுடைய ஆண்டவரே இல்லத்தில் நாங்கள் இந்த காலையிலும் மாலையிலும் இந்த கூகுள் மீட் வழியாக நாங்கள் ஒன்று சேர்க்கிறப்பா. அதை நாங்கள் ஆண்டவரே இசைக்கருவி மீட்டு பாடுகிற பிள்ளைகளாக எங்களை நீங்க பயன்படுத்துங்கப்பா. உண்மை புகழ்ந்து உண்மை துதித்து ஆராதிக்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் இரவு நேரம் முழுவதும் மனதிற்குள் என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ இந்த அதிகாலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவரே அது எங்களுக்கு ஆண்டவரே உணவாக நீங்க கொடுக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதற்குள்ளாக ஆண்டவரே அதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீர் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, எப்படி ஆண்டவரே மரித்தவர்கள் ஆண்டவரே மரண பாதாளத்திற்குள் செல்லும் பொழுது உண்மை துதிக்க முடியாதோ அதேபடி நாங்கள் துதிக்காமல் இருக்காதபடி ஆண்டவரே என்றைக்கும் அப்பா உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி போக கூடாதப்பா. உடல் ஒன்று ஆண்டவரே உறுப்புகள் பலராக இருப்பது போல ஆண்டவரே நாங்கள் இந்த கூகுள் மீட் வழியாக ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் வெவ்வேறு உறுப்புகளாக வெவ்வேறு பகுதியிலிருந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒன்றாக வருகிறோம் தகப்பனே. ஆம் ரஜினி, ஒரு உறுப்பு துன்புற்றால் ஆண்டவரே எங்க குடும்பத்தில் ஆண்டவரே டேடா சகாய் மாதா குழுவில் ஆண்டவரே யாராவது ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அப்பா அது எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக நாங்கள் கருத வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, உண்மை பற்றி நாங்கள் பெருமை பெற்றி ஆண்டவரே அப்பா எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அப்பா. உண்மை துதித்து உண்மை ஆராதித்து உண்மை ஆண்டவரே உம்முடைய இறைவார்த்தையை நாங்கள் வாசிப்பதே ஆண்டவரே உண்மை மகிழ்விப்பதற்கு சமம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து தகப்பனே உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய அன்பிற்கு முடிவே இல்லை தகப்பனே. உம்முடைய இரக்கத்திற்கு ஆண்டவரே அது தீர்த்தே போகாதப்பா. நீரே எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய இரக்கத்தால் அப்பா எங்களை வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மிடத்துல வந்து புதுப்பிக்க பெற்று போகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு நம்பிக்கையுரிய தேவனாக இருக்கிறீர்.
நீர் எங்களுடைய பங்குமாக இருக்கிற தகப்பனே. நாங்கள் அப்பா உம்முடைய நம்பிக்கையில் இருந்து என்றைக்கும் நாங்கள் விலகி போகக்கூடாது ஆண்டவரே. நீர் கொடுக்கிற மீட்பு ஆண்டவரே, அது எங்களுக்கு கிடைப்பதற்கு நாங்கள் அமைதியோடு காத்திருக்க வேண்டும் ரஜினி. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களுடைய பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. அவசரப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய வாய்களில் நாங்கள் வார்த்தைகள் விடாதபடி ஆண்டவரே அமைதி காத்து ஆண்டவரே அனைத்து நலன்களை நீர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடப்பா. ஆம் தகப்பனே, எங்கள் தாயின் கருவில உருவாகி ஆண்டவரே எங்களுக்கு உரு தந்து எங்களை மீட்டெடுத்து இந்த வயது வரைக்கும் பாதுகாத்த தேவனப்பா. நாங்கள் விண்ணுலக கைமாறு பெறுவதற்கு முன்பு வரைக்கும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய மீட்புக்காக நாங்கள் அமைதியுடன் காத்திருக்க வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தால் எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்தி, இன்றைக்கு கொடுத்த எங்களுக்கு இந்த அருமையான வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி செலுத்தி அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நிறைய வார்த்தைகளை எங்கள் வாயில் நாங்கள் ஆசை போட்டுக் கொண்டு ஆம் தகப்பனே உமக்கு ஆண்டவரே நாங்கள் துதி எடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைய மாற்ற போவதற்காக நன்றி செலுத்தி, இந்த நாள் முழுவதும் உம்முடைய இரக்கத்தால் எங்களை வழி நடத்த போவதற்காகவும் உம்முடைய மேகஸ்தம்பத்தின் வழியாக எங்களை ஆசிர்வதிக்க போவதற்காகவும் ஆம் தகப்பனே இதை வழி நடத்தி கொடுத்த ஆண்டவரே தலைவரையும் ஆண்டவரை நல்லபடி ஆசிர்வதித்து அவருக்கும் உடலால் உள்ளத்தாலும் ஆண்டவரை நல்லபடி சுகத்தை கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகள் ஆண்டவரை அவரை மறைத்து நீர் எங்களுக்கு எடுத்து சொன்னதற்காக நன்றி செலுத்தி அப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்த ஆண்டவரை எசேக்கியா ராஜாவிற்கு எப்படி நீர் 15 ஆண்டுகள் கொடுத்தீரோ அதே போலப்பா எங்க வாழ்க்கையிலும் நீர் அப்பா எங்களுக்கு பலத்தோடும் எந்த கவலையும் ஆண்டவரே எந்த சஞ்சலமும் இன்றி வாழாதபடி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒருத்தர் உண்மையாக உட்கார்ந்த ஆண்டவரே அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் அப்பா. அது போல எசேக்கியா ராஜாவிற்கு எப்படி அந்த நாடே ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவரே எங்கள் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து ஆண்டவரே உமக்கு உண்மையோடு நேர்மையோடு வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த சிறு மன்றாட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன் 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 ஆமேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியதென செய்திடுவார். ஆமென். இன்றே நீ காண்பாய். ஆமென். ஆமென். இன்றே நீ காண்பாய். உன் கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்றினார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். யோவான் நற்செய்தி 16 அதிகாரம் 20 வசனம் வேகமாய். யோவான் 16:20. ஹல்லேலூயா. யோவான் 16:20 வாசிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. வாசிக்கலாமா? யோவான் 16:20. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள், அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள், அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நல்லா உசுரோட வாசிமா, நல்லா கொஞ்சம் தெம்போட வாசிமா, நல்லா உயிரூட்டமா வாசிமா. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி நம்முடைய கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்றினார். உற்சாகமா உயிரோட ஆண்டவரை சுதிக்கணும். அந்த கரங்களை தட்டி சுதிக்கிறது ஒரு ஸ்துதி தான். கைகளை தட்டி கைகளை உயர்த்தி
கைகளை கும்பிட்டு வாய்களை திறந்த உரத்த குரலில் எல்லாமே ஸ்துதி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வாதம். உங்களுடைய கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றிவிட்டார். ஆமென், ஆமென். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. ஹalleluya.